இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறதற்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் சூழ்நிலை நடுவில், உன் யுத்தங்களின் நடுவில், நீ போய்கொண்டிருக்கிற இறுக்கங்களின் நடுவில் ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். என்ன தெரியுமா? நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூடவே கடந்து வருகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தரும் பொழுது அநேக நேரங்களில் நீ பிரச்சனையை சந்தித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பிரச்சனை ஒரு ஆதாரம், அந்த சூழ்நிலை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வாழ்க்கையில். ஏனென்றால் அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறதற்கு ஏதுவாய் அது மாறுகிறது. அந்த பிரசன்னம் உன்னை விட்டு விலகவே விலகாது. கர்த்தரை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்று போகவே போகாது. தேவனுடைய பிரசன்னம், அந்த பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். அந்த பிரசன்னத்தோடு கூட உன்னுடைய பெர்சிஸ்டன்ஸ், உன்னுடைய விடாமல் இருக்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நீ கடந்து வரும் பொழுது அந்த பிரசன்னமும் உன்னுடைய பெர்சிஸ்டன்ஸும் ரெண்டும் இணைந்து கர்த்தர் இருக்கிற வைராக்கியமான அந்த நம்பிக்கை இணைந்து ஒரு அற்புதத்துக்கு வழிவாசலாய் மாறும். நீ ஜெயமாய் அதை கடந்து வருவாய், நீ சுகந்தரிப்பாய், நீ மேற்கொள்வாய். தைரியமாயிரே, கர்த்தர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே